பிரேமலதாவுக்கு அல்வா கொடுத்த எடப்பாடி, நம்பி மோசம் போன பிரேமலதா, நீதி கேட்டு அண்ணாமலை பக்கம் சாய்ந்த பிரேமலதா. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, பாஜக, அதிமுக என மும்முனை போட்டி நிலவிய நிலையில் தேமுதிக பாஜக பக்கம் செல்வதா அல்லது அதிமுக பக்கம் செல்வதா என இரண்டு பக்கமும் பிரேமலதா விஜயகாந்த் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இதில் அதிமுக தரப்பில் கொடுக்கும் தொகுதியை விட அதிகமாகவே பிஜேபி தர முன் வந்திருக்கிறது. மேலும் இரண்டு தரப்பிலுமே மற்ற பேரங்களும் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கும் இரண்டு தரப்பும் ஓகே சொல்லி இருக்கிறது. இதில் பாமக, ஜி.கே. வாசன், ஐ.ஜே.கே. பாரிவேந்தர், ஏ.சி. சண்முகம் உட்பட அதிமுக கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் பாஜக பக்கம் சென்ற நிலையில் தேமுதிகவை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரேமலதா விஜயகாந்திடம் உங்களுக்கு நாங்கள் ராஜ்யசபா சீட்டு தருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி. உடனே பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் இணைய ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது திமுகவிற்கு கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட் பெறுவது உறுதியாகியுள்ளது. ஆனால் அவர்கள் வாய்மொழி உத்தரவாதம் கொடுக்காமல் கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என்று ஒப்பந்தமே போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலின் பொழுது உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தருகிறோம் என்று சொன்னதும் பிரேமலதா உடனே ஒரு ஒப்பந்தமிட்டு எடப்பாடியிடம் கையொப்பமிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி வாயிலாகவே தேமுதிகவுக்கு இத்தனை தொகுதியும் பிளஸ் ஒரு ராஜ்யசபாவும் அதிமுக தரப்பில் தருகிறோம் என்று பேட்டி கொடுக்க வைத்த பின்பு தன்னுடைய கூட்டணியை பிரேமலதா விஜயகாந்த் உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் வெறும் வாய்மொழி உத்தரவை மட்டும் நம்பி அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்த பிரேமலதாவை ஏமாற்றம் விதைத்தல் எடப்பாடி தரப்பு அல்வா கொடுத்துள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அதாவது தற்பொழுது அதிமுக கைவசம் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும். மேலும் ஒரு ராஜ்யசபா எம்பி வேண்டும் என்றால் பாமக அல்லது பாஜக ஆதரவு அதிமுகவுக்கு தேவை. இந்த நிலையில் தேமுதிகவிடம் எங்களிடம் கைவசம் போதியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அதனால் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி அனுப்ப மட்டுமே எங்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். ஆகையால் தேமுதிகவிற்கு தற்பொழுது எங்களால் ராஜ்யசபா எம்பி கொடுக்க முடியாது என்று ஒரே போடாக பிரேமலதா தலையில் இடியை இறக்கியது போன்று எடப்பாடி தரப்பு கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி ராஜ்யசபா எம்பி தருவார் என நம்பி கூட்டணிக்கு சென்று மோசம் போன பிரேமலதா தற்போது அண்ணாமலை பக்கம் சாய தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு பாஜகவுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தற்பொழுது பிரேமலதா தரப்பு அண்ணாமலையிடம் பேச தொடங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதை அண்ணாமலை பாஜக பார்த்து கொள்ளட்டும், எங்களை ஏமாற்றிய எடப்பாடிக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற பிரச்சாரத்தில் அதிமுக பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்க வேண்டும் என பிரேமலதா சபதம் ஏற்றுள்ளதாகவும் அந்த வகையில் ராஜ்யசபா சீட் தருகிறேன் என்று ஏமாற்றிய எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி பாஜக பக்கம் சாய தொடங்கியுள்ளார் பிரேமலதா என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.